கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்மிலே ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் அவர். ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்பதுதான். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷரிடத்துல இருக்கிறது என்று. இங்கு இதைத்தான் நான் யோவான் எழுதும் போது இதை எழுதுறாரு பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. தேவனை உடையவன் அப்படின்னா கர்த்தரை தனக்குள் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறாரு அப்படின்னு அர்த்தம். பிதாவாகிய தேவன், வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனை பத்தி சொல்லும் போது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லிதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட அவருடைய மகிமை நிறைந்த அந்த பெட்டியின் மேல அவர் தங்கியிருப்பார். மகிமையில அந்த திரைச்சேலையை போட்டு மூடியிருக்கும். யாரும் அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுன்ட்டு பிரதான ஆசாரியரே தனக்கு பல பலிகளையெல்லாம் செலுத்தி அவர் உள்ள போயிட்டு அவர் பத்திரமா திரும்பி வர்றது பெரியது. அவருக்கு 7 நாள் பலியிட்டு போயிட்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில மனிதனாக அவதரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நம்மை மீட்கும்படியாக ஜீவ பலியா தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக அந்த திரை சிலையை கிழித்து தேவனோடு கூட இசைந்திருக்க நமக்கு வழிவாசல்களை திறந்து விட்டார். ஆகவேதான் இங்கே அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் மோசையை பார்த்து சொன்னார், நீ என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது மனுஷரிடத்திலே தன்னுடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார். மனுஷனுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவேதான் தேவன் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணும் பொருட்டு வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ யாருக்குள்ள அவர் தேவன் இருப்பார்? அடிக்கடி மொத்தத்துல பிதாவினுடைய நிலை நம்ம பொதுவா அது எப்படி நம்ம பார்க்கவே முடியாத தேவனை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, வேத வசனம் பொய் சொல்லாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களும் சொல்லிட்டு போன வார்த்தைகள் என்ன? யோவான்ல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அப்போஸ்தலனாகிய யோவான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் இப்படி எழுதுறது நீங்க பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் இவனமாக எழுதுகிறார். என்ன எழுதுறாரு அப்படின்னா 14:23 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இயேசு சொன்ன வார்த்தை, ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருந்தானா என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதாவும் அன்பாயிருப்பாரு, நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். நாங்கள் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து சொல்லுகிறது. அதைத்தான் யோவான் இங்கே அதை திரும்ப வலியுறுத்தி தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது எழுதுறாரு, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. தேவனை உடையவன், நம்ம கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லுவோம். கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவின் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் அப்படி சொல்ல. ஜீவனை உடையவன்னா அவன் உயிர் உள்ளவனா இருக்கிறான். இங்கு தேவனை உடையவன் அப்படின்னா தேவனையே தனக்குள் கொண்டிருக்கிறவன் என்று அர்த்தம். தேவனே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப இங்க அதை கரெக்டா அதை கரெக்ட் பண்ண மாதிரி திரும்ப சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்க யோவான் 14:23 சொல்லும்போது சொல்றாங்க,
ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருந்தானா என் வசனத்தை கை கொள்வான், அவருடைய உபதேசத்தை கேட்பான், அந்த உபதேசத்தின்படி நடப்பான், என் கற்பனைகளை கை கொள்ளுவான்றார். அப்ப கை கொள்ளும் போது என்கிட்ட அன்பா இருக்கிறதுனால அவன் கை கொள்ளுவான். அப்படி அவன் கை கொள்ளும் போது நாங்கள் என் பிதாவும் அவன்கிட்ட அன்பா இருப்பாருன்னு சொல்றார். அதாவது என் மேல அன்பு வச்சிருந்தா நான் சொல்ற வசனத்தை அவன் கேட்பான், என் பிதாவும் அவன் மேல அன்பா இருப்பாரு. நாங்கள் அப்ப பன்மையில சொல்றாரு, நானும் சரி பிதாவும் சரி நாங்கள் அவனிடத்துல வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். அதை மறுபடியும் உறுதிப்படுத்தும்படியாக யோவான் இந்த நிருபத்துல 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்படின்னா அவன்கிட்ட தேவன் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து அதை கண்டினியூ பண்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இயேசுவை மட்டும் தனித்து நம்ம எடுத்து இது பண்ணுவோம். பழைய அதாவது அப்போஸ்தலர் நாட்களில் பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், யூதாவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு சொல்லுவார். யோவான் சொல்லி எங்களுடைய ஐக்கியமும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படிம்பார். எங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோட மட்டும் சொல்லாமல் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அப்போ அவர்கள் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார், அவர் நமக்குள் தங்க விரும்புகிற தேவன். அப்போ அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறவன், கிறிஸ்து நமக்கு என்ன உபதேசம் பண்ணினாரோ, அந்த என்ன வசனங்களை நமக்கு சொன்னாரோ, என்ன கை கொள்ள சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ, எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ, அதுல நிலைத்திருக்கிறவன் அவன் தேவனை உடையவனாக இருக்கிறான். ஏன்னா அந்த வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறவன் இடத்துல பிதாவே அன்பா இருப்பாரு, பிதா அவனுக்குள்ள வாசம் பண்ணுவார் என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லி போனார். அதையே யோவான் திரும்ப நிருபத்தில் எழுதுறாரு, கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று சொல்லி. உடையவன் என்று சொன்னால் அவனுக்குள் பிதாவும் இருக்கிறார் குமாரனும் இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை. இயேசு சொல்லி போகும்போது சொன்னார், கடைசி நாட்கள்ல உங்களை கொண்டு போய் நியாய சங்கத்துல நிறுத்துவாங்க, முப்பொருளுக்கு நடுவில் நிறுத்துவாங்க. அப்பொழுது என்னத்தை பேசும்னு சொல்லி கலங்க வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுவார். அந்த நேரத்துக்கு என்ன பேசணுமோ அதை அவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், பிதாவின் ஆவியானவர் நமக்குள் இருக்க விரும்புகிற தேவன். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவருடைய வசனத்துல அவருடைய உபதேசத்துல நம்ம நிலைத்திருப்போம்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் நமக்குள் வாசம் பண்ணுவார். நாம் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக இருப்போம். கிறிஸ்து நமக்குள் இருப்பார். கிறிஸ்துவோடு மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுடைய மகிமை புரிந்திய தேவன் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுவார். ஆகவே தான் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நீங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்னால் கிறிஸ்துவினுடைய உபதேசம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசித்த வசனங்கள்ல அந்த கற்பனைகள்ல நாம் நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நமக்குள் நிலைத்திருப்பார்கள். அவர்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அதாவது பிதாவாகிய தேவனை நாம் நமக்குள் உடையவர்களாக இருக்கிறோம், குமாரனையும் இயேசு பிதாவையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த யோவான் 2ஆம் நிருபம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறவர், நமக்குள்ளே இருக்க விரும்புகிறவர். அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்குள்ள உள்ளாவுகிறபடினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகமோ அந்த சத்திய ஆவியானவரை அறியாதிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்தபடி தேவன் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நமக்குள் தங்க விரும்புகிற தேவன், நமக்குள் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அவர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் உண்டு, அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு, அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டு. ஆகவே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார்கள். தேவ ஆவியாக நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார்கள். இந்த நாளில் கூட ஒன்றே ஒன்று சொல்றாரு, என் உபதேசத்துல நிலைத்திருக்கிறவன்
தேவனை உடையவன், நிலைத்திராம இருக்கிறவன், என்னுடைய உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. என் உபதேசத்துல, கிறிஸ்துவினுடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி நாம் பிதாவோடு குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டவர்களாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நம்மிலே நமக்குள் உடையவர்களாக நாம் இருந்து இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் அதையே விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. நான் கூட இருப்பேன்னு சொன்னார். இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வைக்கவே தேவன் விரும்புகிறார்.